ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மயில்வீரா, இன்டர்நேஷ்னல் டாரட் ரீடர் மற்றும் ரெய்கி மாஸ்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கனகம்பட்டி மூட்டை சாமியின் அருள்வாக்கு தான். அதுக்கு முன்னாடி கமெண்டில் நற்பவி நற்பவி நற்பவின்னு டைப் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பைல் 1, ரைட் சைடில் இருக்கிறது பைல் 2. சின்ன மெடிடேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான பைலை சூஸ் பண்ணுங்கள். வாங்க பைல் 1 பார்க்கலாம். பைல் 1 நீங்கள் பொறுமைசாலிங்களா, நல்லா ஹார்ட் ஒர்க்கரும் கூட. வீட்டில் எப்படிங்க இருக்குது? சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குங்களா? பணத்தை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத நிலைமை இருக்குங்களா? நீங்கள் எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே மந்தமாக தான் நடக்குது. பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக காத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். சில தடங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னா பித்திருக்கள் தோஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் திதி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். பித்திருக்களை வழிபடாமல் இருந்திருக்கீங்க. அதை வழிபடுங்க, அதை நிவர்த்தி பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்தவரே கர்ம வினையில் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம யார்? கனகம்பட்டியார். அவரையே குருவாக ஏற்று அவரை நீங்கள் வழிபடுங்க. கர்ம வினைகள்லாம் குறையும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாருக்காவது திதி கொடுக்காமல் இருந்திருக்கலாம், பித்திருக்களை வணங்காமல் இருந்திருக்கலாம். அவங்கள நீங்கள் வழிபட்டிங்கன்னா இந்த தடங்கள்லாம் நீங்கும், காலதாமதம் நீங்கும், வீட்டில் குழப்பங்கள் நீங்கும், லாங் டேர்ம் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கான ரெகக்னிஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு கனகம்பட்டி அருள்வாக்கு சொல்கிறாருங்க. வாங்க பைல் 2 பார்க்கலாம். சூப்பருங்க. இன்றைக்கி கனகம்பட்டியார் முழுமையாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருங்க. உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் தாங்க. சக்ஸஸ் இன் ஆல் ஏரியாஸ்ன்னு சொல்லலாம். உங்களுடைய விஷஸ்லாம் ஃபுல்ஃபில்டுங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கொண்டாட்டங்கள் இருக்குது. சந்தோஷம் நிரம்பிய வழிய போகுது. அதே மாதிரி அபண்டன்ஸும் நிரம்பி வழிய போகுது. ஃபேமிலி கேதரிங்லாம் ஆகி ஒரு கொண்டாட்டங்கள் இருக்குது அப்படின்றத கனகம்பட்டியார் சொல்கிறாருங்க. இதை விட என்னங்க வேணும்? வாழ்த்துக்கள்ங்க. ஒரு சின்ன எச்சரிக்கையும் கொடுக்குறாருங்க. என்னென்னா, உங்கள் கூடவே பெண்களாக இருந்தால் கவனமாக இருங்க. உங்கள் கூடவே நெகட்டிவ் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களோட ரகசியத்தை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சவங்களே பக்கத்தில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலிஸ்லே நெகட்டிவ் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. நெகட்டிவ்ஸ்னால் அந்த மாதிரி நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, இவ வாங்கிட்டாலே அந்த மாதிரி தான் ஒரு எண்ணங்களை நெகட்டிவாக பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை தான் உங்களுக்கு அவரோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால இதையும் மறைமுகமாக சொல்கிறாங்க. உங்களுடைய பர்சனலாக நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. மற்றபடி உங்களோட எல்லா விஷஸும் ஃபுல்ஃபில்டுங்க. சக்ஸஸ் தான் உங்களுக்கு எல்லா ஏரியாஸ்லையும், ஆல் ஏரியாஸும். அதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ஒரு கொண்டாட்டங்கள் இருக்குது. சந்தோஷம் நிரம்பி வழிய போகுது அப்படின்றதையும் சர்க்குரு கனகம்பட்டி மூட்டை சாமி கொடுத்த அருள்வாக்குங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பணம் தான் உதவி பண்ணணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த ஆசை கிடைச்சதுனால நீங்கள் இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய பேர் அவங்களுக்கும் அப்பா தெரியணும்னு நினைக்கிறாரு, கனகம்பட்டி தெரியணும்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் அவங்களோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும், கனகம்பட்டியாரோட பிளெஸ்ஸிங்கும் கிடைக்கும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலயமா எனக்கும் நன்மை நடக்கும். இதுதாங்க இன்றைக்கி அருள்வாக்கு எனக்கு வந்தது. நன்றி, வணக்கங்க.